எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 14. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் தேவை. நம்முடைய சொந்த முயற்சியால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. மாறாக பரிசுத்த ஆவியானவரின் துணையோடுதான் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நிரப்பும்போது முதலாவது அவனுடைய பாவத்தை சுட்டிக்காட்டி அதிலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்தமாய் வாழ துணை நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. குடிவெறிக்கு அடிமைப்பட்டு இருப்பவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அதிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தமாய் வாழ்வதை நாம் காண்கிறோம். அன்பானவர்களே, மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமில்லாமல் அவரோடு நெருங்க முடியாது. அவர் விரும்புகிறபடி பரிசுத்தமாய் வாழ அவரை தரிசிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நடத்துதலோடு பரிசுத்தமாய் வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.